இந்த நாளின் காலை வெள்ள தியானத்துக்காக கிறிஸ்து இயேசு நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையத்திற்கு சங்கீதத்தின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனம் வாக்குத்தத்த வசனம் தான். இது எல்லாரும் தினமும் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். ஆனால் இன்றைக்கி விசேஷ விதமாக ஆண்டவர் நம்மோடு செய்வார், பேசுவார். இப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற வார்த்தை எப்பவும் நம்ம வாசிக்கிற வசனம் தான். ஆனால் அது ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தலைவலியாக இருந்தது. அப்போ என்னுடைய மக அதை எடுத்து, உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தராருமா அப்படின்னு சொன்னான். நான் அந்த வார்த்தையை பார்த்தேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் தான். ஆனால் நான் உடனே அவள் அனுப்பியிருக்கிற அந்த வசனத்தை விசுவாசித்தேன். அன்னையிலேருந்து அந்த கொடிய தலைவலி என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. அதுமாதிரி அந்த வாசிக்கிற வசனம் தான், அடிக்கடி பார்க்குற வசனம் தான். ஆனால் அதனோடு அதை வச்சு நம்மகிட்ட பேசுவார் ஆண்டவர். என்னை கூட கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருனை ஆதரிப்பாருங்கிற வார்த்தையை எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். என்னுடைய கணவர் இறந்த அந்த நாட்களில் நான் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்போது இந்த வாசனத்தான் பேசினார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய பாரமெல்லாம் அப்படியே பறந்துடுச்சு. ஆண்டவர் மேலே நான் வச்சுட்டேன். இப்படி நிறைய காரியங்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் நமக்கு அடிக்கடி வாசிக்கிற வார்த்தையானாலும், அடிக்கடி கேட்கிற வார்த்தையானாலும், அது ஒரு காலகட்டத்தில் நம்மோடு பேசும். அப்படியாக அந்த வார்த்தை என்ன செய்து பேசியது. இன்றைக்கும் இது உங்களோடு பேசுகிற வார்த்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்களுக்கு எது பாரமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில்? எந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் பாரமாக இருக்கா? படிப்பு காரியங்கள் பாரமாக இருக்கா? இல்லை வியாதி பாரமாக இருக்கா? இல்லைன்னா நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் பாரமாக இருக்கா? இல்லை நம்ம குடும்பத்தில் காணக்கூடிய சமாதான குறைவு நமக்கு பாரமாக இருக்கா? ஏதோ ஒரு பாரம். அந்த பாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீயே சுமந்துக்கிட்டு இருக்காத, அதை கர்த்தர் இடத்துல அந்த பாரத்தை வச்சிரு. அப்படி வச்சுட்டுனா அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை அந்த பாரத்திலிருந்து உன்னை விடுவிப்பார் தான் அதனுடைய அர்த்தம். அவர் உன்னை ஆதரிப்பார்னு அர்த்தம். அந்த பாரத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். உங்கள் பாரம் எதுவானாலும் சரி, இந்த நேரத்தில் அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். யெகோவா இரே என்று சொல்லி ஆபிரகாம் தன் மகனை பலியிட கொண்டு போகும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார் அப்படின்னு சொன்னோடனே, எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கூட ஒரு ஆட்டுக்குட்டியை காண வச்சு அதை பலியிட சொன்னார்ல கர்த்தர். அதே தேவன் இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அவரிடத்துல வைக்கும்போது அவர் நம்ம என்ன செய்கிறார், அந்த பிரச்சனைகளை மாற்றி நம்மை ஆதரிப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அதான் அந்த பகுதியுடைய அர்த்தம். நாம் அதை விசுவாசிப்போம். நீதிமானே ஒருபோதும் தள்ளாடுவார். நீதிமானம் நம்ம தான். இயேசு கிறிஸ்துவினால் பாவம் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான் தான். இந்த வசனத்தை நாம் உரிமை பாராட்டி நாம் எடுத்துக்கொள்வோம்.